உண்மையா சொன்னா ஒன்னும் நடக்கல. அதான் பிரச்சனையே. ஜனாதிபதி உரையில ஒரு விவாதம் நடக்கும். முதல்ல ஆளுங்கட்சி சார்பா 2 பேர் பேசுவாங்க. அப்புறம் எதிர்கட்சியில இருந்து அந்த விவாதத்தை தொடங்குவோம். அதை தொடங்குவது மரபு எதிர்கட்சி தலைவர் தான் அதை தொடங்குவாங்க. இந்த முறை பாஜகவின் சார்பாக 2 பேர் பேசினதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி பேசும்பொழுது ஒரு புஸ்தகத்தை மேற்கோள் காட்டி சில கருத்துக்களை சொல்ல முயன்றார். உடனே ஆளுங்கட்சியில இருந்தும் ஸ்பீக்கரும் அதை நீங்க சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த புஸ்தகம் இன்னும் வெளியிடவில்லை, அதனால வெளியிடாத புஸ்தகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த வேர்டு பப்ளிகேஷன், அதாவது வெளியிடுறது என்பது இப்ப மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் வெளியிடுறதுனா ஒரு புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணி வெளியிடுறதா வெளியிடுறது. இப்ப இன்டர்நெட்லயே வந்துருது. இன்டர்நெட்லயே வந்துட்டா அது வெளியிட்டதா தான் ஏத்துக்கணும். நீங்களே ஒரு ட்வீட் போட்டாலோ, ஒரு பேஸ்புக்ல ஒரு கருத்தை சொன்னாலோ, இல்லைன்னா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டாலோ அது வெளியிட்டாச்சு. இந்த கருத்தை வெளியிட்டாச்சு. அதை மேற்கோள் காட்டி நான் ஒரு கருத்தை பேசலாம் பாராளுமன்றம். பாராளுமன்றத்துல உறுப்பினருக்கு முழு சுதந்திரம் இருக்கு, எதை பத்தி வேணாலும் பேசலாம். அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், தகாத வார்த்தை ஏதாவது பயன்படுத்தினா மாட்டோம்னா நீக்க முடியுமே தவிர இதைதான் நீங்க பேசணும், இப்படிதான் பேசணும் அப்படின்லாம் யாரும் டைரக்ஷன் கொடுக்க முடியாது. அந்த டைரக்ஷனை கொடுக்க முயன்றார்கள். ஏன்னா அந்த எழுதின புஸ்தகம் முன்னாள் இந்தியாவுடைய ராணுவ தளபதி ஜெனரல் எம் நரவானே அவர்கள் எழுதின புஸ்தகம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சைனாவுக்கும் நடந்த ஒரு நம்ம எல்லையில நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி எழுதுகிறார். எழுதும் பொழுது அவர் ராணுவ அமைச்சரிடம் தொலைபேசி மூலமாக கூப்பிட்டு எதிர்த்து படை வருகின்றன, நான் தாக்கலாமா இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணுமான்னு கேட்கிறாரு. 2 மணி நேரத்துக்கு மேல அவருக்கு பதிலே வரல. அந்த சம்பவத்தை அவர் எழுதுறாரு. அதனால வெளியுறவு கொள்கையை பத்தி பேசும்பொழுது, இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றி பேசும்பொழுது இதை மேற்கோள் காட்டி எதிர்கட்சி தலைவர் பேச முயல்வதை தடுத்ததுனால பாராளுமன்றம் முடங்கி கிடக்கிறது. பாராளுமன்ற மரபுல ஒன்று இருக்கு, ஆப்போசிஷன் மஸ்ட் ஹேவ் இட்ஸ் சே, தி கவர்மெண்ட் கேன் ஹேவ் இட்ஸ் வே. அதாவது எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு அனுமதி தர வேண்டும், அவர்கள் கருத்து சுதந்திரம் தர வேண்டும், அவர்கள் எந்த விஷயத்தை வேணாலும் நாட்டுக்கு எது முக்கியம்னு நினைக்கிறார்களோ அதை பற்றி அவர்கள் பேச வேண்டும். வாக்கெடுப்பு என்று வரும்போது அரசாங்கம் வென்றுவிட்டு செல்லலாம் என்றுதான் மரபு. ஆனா அந்த மரபை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்கட்சி தலைவர் எப்படி பேச வேண்டும், எந்த வகையில பேச வேண்டும், எதை பற்றி பேச வேண்டும் என்றெல்லாம் நிர்ணயம் பண்றதை ஏற்றுக்க முடியல. அதனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிப்பதால பாராளுமன்றம் நடக்கல.